ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஜஸ்ட்ரீம் சேனலில் புதுசாக எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா அந்த வீக்கில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் பற்றியும் வேர்ல்டு வைடு அண்ட் இந்தியாவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ், பிஸ்னஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ அண்ட் கோல்டோட வேல்யூ இதெல்லாம் பற்றி ஒரு சின்னதாக ஒரு குயிக்காக நம்ம பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் இனிமேல். ஸோ இனிமேல் வாரம் உங்களுக்காக டாப் ஃபியூ நியூஸ் உங்களுக்காக இந்த இதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காவிரி டேமில் இருந்து தண்ணி திறக்கிற லெவல் பார்த்திங்கன்னா சுமார் 60,000 கன அடி அளவு திறந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு செகண்டுக்கு 75,000 கன அடி வரைக்கும் தண்ணி லெவல் அதிகரிச்சிருக்காங்க. பிகாஸ் அங்கே அதிகம் மழை பெய்யறதுனால நம்மளுக்கு தண்ணி வரத்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிஎம் மோடி இருக்காங்களே, அவங்க இப்போ தமிழ்நாடு வந்திருக்காங்க. ஸோ 2 days தமிழ்நாடு விசிட் பண்ண போகிறதா பிளான் இருக்காங்க. ஸோ விசிட் பண்ணுறதுனால திருச்சி ஏர்போர்ட்டில் வந்தாலே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவர் தூத்துக்குடியில் இருக்க ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அது ஒருத்தாளன்னு பார்த்திங்கன்னா 4,800 crores பிளான் பண்ணி இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க டெம்பிளை போய் விசிட் பண்ணியிருக்காரு. ஒரு 1000 years ஓல்டு டெம்பிள். அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பிஎம்கே ஃபவுண்டர் எஸ் ராமதாஸோட பையன் அன்புமணி ஒரு 100 days கேம்பெயின் நடத்துகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அகெயின்ஸ்டாக அவங்க அப்பா இது நடத்தினா ரொம்ப டேஞ்சரான இது நடக்கும்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களும் கோர்ட்டில் இது பண்ணி அது ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாமோட நினைவு நாள். அது யாரும் மறக்க முடியாதது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வேயில் அடிக்கடி ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆக்சிடெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நிறைய ஃபியூச்சரிட்டிக்கான சிஸ்டமேட்டிக் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு 3 ஸ்டேஷனில் இது பண்ணி சேஃப்டி செக்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இது யூஎன் பார்லிமெண்ட்டில் ஃப்ரான்ஸ் அண்ட் சவுதி அரேபியாக்காக 2 ஸ்டேட்டோட சொல்யூஷனுக்காகவும் பேசுகிறதுக்காக கான்ஃபரன்ஸ் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை என்னென்னு வெயிட் பண்ணி நம்ம இருந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் இன்சூரன்ஸ் செக்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 123% பை 2013 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் இன்சூரன்ஸ் இது இப்போதைக்கு 11.2 lakhs crore in 2024 to ஸோ அரௌண்ட் 25 lakhs வரைக்கும் இதாகும். 25 lakhs crores சேஸ் இன் மிஸ்கின் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்னென்னு நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம இன்ஃபோசிஸோட ஷேர் 1% ஆன் தேர்ஸ்டே ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டிடுறாங்க குவார்டர் 26 படி. ஆனால் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சொல்லியிருக்காங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா 1553 ரூபா 55 பைசா இருக்குது. அதே மாதிரி நம்ம என்எஸ்சியில் பார்த்திங்கன்னா 1548 ரூபா இருக்குது. ஸோ இருந்தாலும் பட் அது நல்ல கம்பெனி, நல்ல ஷேர்ஸ் ஹோல்டர். ஸோ நல்ல கம்பெனி தான். அது வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றேன். அதுக்கப்புறம் இன்றைக்கோட சில்வர் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் 116 ரூபா ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சில்வர் 1 கிலோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1,16,000 ரூபாய்க்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கோல்டு ரேட்டு, இன்றைக்கோட கோல்டு ரேட்டு நம்ம இதில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம்.